ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு H1B அமெரிக்காவில் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு சில நியூஸ் மீடியாக்களில் ஹெட்லைன்ஸும் அண்ட் ஒரு சில யூடியூப் சேனல்ஸில் வந்து வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு உண்மையாகவே பின்னாடி வந்து என்ன இருக்குது, இதுக்கு என்ன பின்னணி, இது சாத்தியமாக இல்லையா, இது எந்த ஸ்டேஜில் இருக்குது அண்ட் இது யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக 4 நாளுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஒரு காங்கிரஸ் உமன், அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் மெம்பர் மார்ஜரி டெய்லர் கிரீனி, இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோவில் அவங்க H1B அப்படிங்கிற இந்த வீசாவே வந்து ஃப்ராட் வீசா, இதை வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறதுக்கு நான் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவில் ஒரு பில்லை வந்து தாக்கல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாக ஒரு வீடியோ போட்டு அதில் அவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுதான் இந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஒரு பிரசிடென்ஷியல் லெவல்லேருந்து வந்துற ஒரு ப்ரொக்ளமேஷனோ இல்லை வந்து ஒரு பாலிசி ஐடியாவோ கிடையாது. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவில் 200க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு மெம்பர் தான் மார்ஜரி டெய்லர் கிரீனி, ஷார்ட்டாக வந்து MTG அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து தாக்கல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு மசோதா தான் ஒரு பில் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து ஆரம்பித்து கூட பாலிசியாக ஆயிருக்கு. அதனால் இங்கே இருக்க சில நியூஸ் மீடியாக்கள் எல்லாமே வந்து இப்போ பரபரப்பாக H1Bனாலே வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கிறதுனால பில் தாக்கல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்து அவங்க பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான சோர்ஸ் இன்ஃபர்மேஷன். அவங்க வந்து அவங்களோட X வலைதளத்தில் இப்படி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. My dear fellow Americans, I'm introducing a bill to completely eliminate the H-1B visa program, which has been riddled with fraud and abuse and has been displacing American workers for decades. எஸ், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எலிமினேட் H1B அப்படிங்கிற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சில கண்டிஷன்ஸும் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 வீசாஸ் மட்டும்தான் நான் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி என்னோடய மசோதாவில் இருக்குது. விச் அந்த 10,000 கூட பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் இவங்களுக்கு மட்டும்தான். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு வந்து ஃபேஸ் அவுட் ஆகிற மாதிரி அந்த பில்லை வந்து நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. There will only be one exemption in my bill, and it will allow for a 10,000 per year cap on visas issued to medical professionals like doctors and nurses who provide life-saving care to Americans. However, even this 10,000 per year cap will be phased out over 10 years. அண்ட் ரெண்டாவது, எந்த வீசாவாக இருந்தாலும், அதாவது H1Bல எந்த கேட்டகரி, நீங்கள் டாக்டராக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் H1B அப்படின்ற வீசா வந்து டெம்பரரி வீசாக்காக தான். அது வந்து பாத் டு சிட்டிசன்ஷிப் அப்படின்ற அந்த ப்ராசஸையே நான் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் என்னோட மசோதா வந்து இருக்க போகுது அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. People should not be allowed to come and live here forever. We thank them for their expertise, but we also wish them well so they may return to their home country. My bill will take away the pathway to citizenship. ஆக்சுவலாக இது லா ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் நாட் பாசிபிள். இதை வந்து ஏற்கனவே அவங்க கலீக்ஸை எப்படி சொல்கிறாங்கன்னா இது டெட் ஆன் அரைவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக அவங்க மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா H1Bயை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட மெடிக்கல் ஃபீல்ட் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ்க்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுப்பேன் அப்படின்றாங்க. அதுலேயே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தாங்க. Just last year alone, there were over 9,000 doctors in the U.S. who graduated from medical school but were left without a residency placement. Meanwhile, in 2023 alone, there were over 5,000 foreign-born doctors who received residency spots. This is entirely unfair, and it's America last. ஸோ இந்த பாயிண்ட்டை கேட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும், லைசன்ஸ் டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் முடிக்கணும், 4 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஸ்கூல் முடிக்கணும், அது வந்து ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். அப்போ அங்கேயே 8 இயர்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் ஆக்சுவலாக ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குறைஞ்சது 3 வருஷம் அண்ட் மேக்ஸிமம் 7 இயர்ஸ், அது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ பேசிக் 3 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஸோ ரெசிடென்சி வந்து நீங்கள் 3 வருஷம் முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக லைசன்ஸ் டாக்டராக ஆக முடியும். இதில் வந்து வீசாலேருந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா
சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அது இன்னும் வந்து இயர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 5000 ஃபாரின் பார்ன் டாக்டர்ஸ் எடுத்து இந்த ரெசிடென்சி பொசிஷன்ஸ்லாம் அவ்வளோவா இங்கே இருக்கிற அமெரிக்கன் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதான் நார்மல் இருக்கிற நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுது. அதே தனி டாபிக், அதனால் அதை எடுத்து ஓரம் வச்சுருவோம். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து கொண்டு வந்து வச்சு H1B வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து செய்தி. இப்போ H1Bனாலே ஒரு சென்சிட்டிவ் டாபிக் ஆகிடுச்சு. யாராக இருந்தாலும் வந்து H1B எடுத்து பேச வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. அமெரிக்காவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத சேனல்ஸ்களும் வந்து சில பேர் வந்து எடுத்து வச்சுட்டு பேசுகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு மசோதா தாக்கல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு நியூஸை எடுத்து பேசினாங்க. நான் கூட ஃபஸ்ட்டு அந்த ஹெட்லைன்ஸ் பார்த்த உடனே ஒருவேளை யாராவது இங்கே ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்லாம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இதுவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ரேஞ்சில் தான் இது வந்து இருக்குது. ஓகே ப்ரோ, இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகி கூட ஒரு ப்ரப்போசல் வந்து லா ஆயிருக்கு. ஓகே, இது வந்து லா ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தடை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1, இது வந்து ஒரு ஃபுல்லாக எலிமினேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி நாட் பாசிபிள். ஏன்னா நீங்கள் H1B வந்து அவ்வளோ ஈஸியாக எடுக்கிறதா இருந்தால் ட்ரம்ப் இல்லை, ஒபாமா இருக்கும்போதுலேருந்து எடுத்திருப்பாங்க. அவங்க சொல்கிற மாதிரி வந்து H1Bயை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணவே முடியாது. இது என்ன பண்ணாலும் பண்ண முடியாது. மேபி கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இந்த H1B டைட் பண்ணி மக்கள் வரதை ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கம்பெனிஸும் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து அப்படியே வந்து ஒரு ஃபேஸ் அவுட் பண்ணி ஒரு 10, 15, 20 இயர்ஸில் வேணால் H1B மொத்தமாக ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகுமே தவிர ஓவர் த நைட் இவங்களால் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட பேச்சாக இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். ஏன்னா அது 1990 அந்தளவுக்கு அவ்வளோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஊறி போயிடுச்சு. அதுவும் டெக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்பவே ஊறி போயிடுச்சு. திடீர்னு ஓவர் நைட்டில் H1B இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எக்கனாமிக்கலாக அது வந்து ரொம்ப வர்ஸில் போயிடும். அது அவங்க நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் எலிமினேஷன் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போதைக்கு ட்ரம்ப்புக்கும் மார்ஜரி டெய்லர் கிரீனிக்கும் வந்து டேர்ம்ஸ் சரியாக இல்லை. 2 பேருமே வந்து ஒருத்தர் எக்ஸ் வலைதளத்தில் அவங்க வந்து மாறி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ட்ரம்ப் வந்து இப்படி சொல்லியிருந்தார். அதே மாதிரி கிரீனியும் வந்து அவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்கள வந்து ஒரு சில குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த பில் வந்து ஆக்சுவலாக பாஸ் ஆகுது நம்ம எந்த அளவுக்கு வரி பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஆஃப் நவ். அதனால் இந்த மாதிரி தலைப்பு நியூஸை பார்த்துட்டு நீங்கள் உடனே வந்து பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. இந்த விஷயத்தை பற்றி நான் அப்சர்வ் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இதே மாதிரி நீங்கள் இல்லை ப்ரோ இந்த 1-2 பாயிண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இல்லை இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை அண்ட் சொந்தம் தொடர subscribe.